ஒரு அழகான பண்ணையில் ஒரு பலசாலி பந்தய குதிரையும் ஒரு சாதாரண ஆடும் வசித்து வந்தன. பண்ணையாளர் குதிரையை தனது பெருமையாக கருதினார். ஆனால் ஆட்டை யாரும் கண்டுகொள்ளவில்லை. இருப்பினும் குதிரைக்கும் ஆட்டுக்கும் இடையே ஒரு ஆழமான நட்பு இருந்தது. ஒரு நாள் பயிற்சியின் போது குதிரை கீழே விழுந்து பலத்த காயம் அடைந்தது. அதை கண்ட பண்ணையாளரும் ஆடும் மனம் வருந்தி நின்றன. காயமடைந்த குதிரையை காண மருத்துவர் வந்தார். மருத்துவர், சூரிய உதயத்திற்குள் குதிரை எழுந்து நிற்கவில்லை என்றால் அதன் உயிரை முடிப்பதை தவிர வேறு வழியில்லை என்று கூறினார். ஆடு இரவு முழுவதும் குதிரையின் அருகில் இருந்து, நண்பா, உன் கால்கள் ஓடுவதற்காக பிறந்தவை, இப்படி முடங்கி கிடப்பதற்கு அல்ல. விடியல் வருவதற்கு இன்னும் சில மணி நேரங்களே உள்ளன. அந்த சூரியன் உதிக்கும் போது நீ ஓடிக்கொண்டிருக்க வேண்டும். எழு நண்பா, எழு என்று தைரியம் கூறியது. ஆட்டின் உதவியால் குதிரை எழுந்து நின்றது. மறுநாள் காலையில் பண்ணையாளர் குதிரையை கண்டது மகிழ்ச்சியடைந்தார். என் குதிரை உயிர் பிழைத்து விட்டது. இதை கொண்டாட இன்று இரவு இந்த ஆட்டை விருந்து வைப்போம் என்று முடிவு செய்தார். குதிரை மீண்டும் போட்டிகளில் வென்றது. பண்ணையாளர் ஆட்டை கொல்ல தயாரானார். ஆடு குதிரையிடம் உதவி கேட்டது. ஆனால் கர்வமடைந்த குதிரை, உனக்கு உதவ எனக்கு நேரமில்லை என்று கூறி முகத்தை திருப்பிக் கொண்டது. ஆடு எப்படியோ கயிற்றை அறுத்து கொண்டு காட்டிற்குள் ஓடியது. பண்ணையாளர் குதிரை மீது ஏறி அதை துரத்தினார். திடீரென ஒரு மரத்தில் மோதி குதிரையின் கால் உடைந்தது. பண்ணையாளர் கீழே விழுந்து காயமடைந்தார். குதிரை வலியால் துடித்தது. பண்ணையாளர் குதிரையை சுட துப்பாக்கியை எடுத்தார். ஒளிந்திருந்த ஆடு பாய்ந்து வந்து பண்ணையாளரை முட்டியது. பயந்த பண்ணையாளர் அங்கிருந்து ஓடினார். குதிரை அழுது கொண்டே கேட்டது, துரோகம் செய்த என்னை ஏன் மீண்டும் காப்பாற்றினாய்? ஆடு சொன்னது, உண்மையான நட்பு மன்னிக்கும் குணம் கொண்டது. நான் உன்னை நீ யாராக இருந்தாய் என்பதற்காக அல்ல, நீ யாராக மாற முடியும் என்பதற்காக காப்பாற்றினேன். கிடைத்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக் கொள் நண்பா என்று கூறிவிட்டு ஆடு சுதந்திரமாக தன் பாதையில் சென்றது. உண்மையான பலம் என்பது தசைகளில் இல்ல, மன்னிக்கும் இதயத்தில்தான் உள்ளது. பழி வாங்குவதை விட மன்னிப்பதே ஒருவரை சிறந்த மனிதனாக்கும்.